வாட்டர் பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று வந்து இந்த வாட்டர் பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஒரு அஃபர்மேஷன். அதாவது ஒரு அஃபர்மேஷன், அது அந்த லிங்க் வந்து போகிற நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு டெக்னிக். பொதுவாகவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் டீச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் டெக்னிக் இருக்கும், அதை சொல்லி தர மாட்டாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. 2 டெக்னிக் சொல்ல போனால், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபர்மேஷன் தான். அதை இப்போ அதில் வந்து ஒன்று ஷேர் பண்ணிட்டேன், அந்த அஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிக்னேச்சரான பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாட்டர் தான் வந்து இதோட பேஸே வந்து. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கீழே வந்து ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, வாட்டர் டாப்லெட் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, அதே மாதிரி டம்ளர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, ஐஸ் கியூப் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சீரீஸை வந்து போட்டுட்டே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, என்னோட பேர் அரவிந்தன் சக்கரவர்த்தி. நான் ஒரு பேஷன் இன்டு பிராண்ட் எக்ஸ்பர்ட், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், மைண்ட் செட், பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல், மோட்டிவேஷன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்போம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த வாட்டர், இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு வாட்டருக்கு என்ன சம்மந்தம்? ஏன் வந்து ஏர் இன்வால்வ் பண்ணல? ஏன் வந்து ஃபயர் இன்வால்வ் பண்ணல? ஏன் வந்து லேண்ட் இன்வால்வ் பண்ணல? ஏன் பர்டிகுலராக வந்து வாட்டருக்கு வந்து அந்தளவுக்கு பவர்னு கேட்டிங்க அப்படின்னா, காலங்காலமாக நீங்கள் எல்லா ஒரு ரிலீஜன்லேயும் பாருங்கண்ணே, வாட்டரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதிகமாக. இந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல், மோஸ்ட்டாக வந்து முக்கால்வாசி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை வந்து மெடிசனாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா எப்படி வந்து தண்ணியை யூஸ் பண்ணி அந்த காலத்தில் வந்து மெடிசன்ஸ்லாம் இருந்துச்சு, அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் இருந்துச்சு தண்ணியை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்க வாட்டரை வந்து. இந்த வாட்டர் பாட்டில் மேனிஃபெஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வேணும். அண்ட் அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து உங்களோட கோல் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் எடுத்துக்கோங்க. 1 இயரில் உங்களுக்கு என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் உங்களோட கோலை எழுதிட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது வந்து என்ன கோலாக வேணால் இருக்கட்டும். அது ரிலேஷன்ஷிப் கோலாக இருக்கலாம், உங்களோட பர்சனல் கோல்ஸாக இருக்கலாம், இல்லை மானிட்டரி கோல்ஸாக இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கட்டும். அதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த கோலை பார்த்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள், ஆல்ரெடி கிடச்சிட்ட மாதிரி. தென் தண்ணியை குடிங்க. ஏன்னா வாட்டருக்கு வந்து மெமரி இருக்காமா, மெமரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பாடி பொறுத்த வரைக்கும் 70 to 80% வாட்டர். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம குடிக்க போகிற தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம் தான். ஸோ அந்த தண்ணி உள்ளே போகிறப்போ நமக்கு அதுக்கு வந்து தாட் சென்ட் பண்ணி அதை குடித்தோம் அப்படின்னா அது வந்து இன்ஸ்டண்ட்டாக பாடியில் வந்து ரியாக்ட் ஆகும் போல். ஓகேங்களா? அதாவது இப்போ பாடி சூடாக இருக்குது அப்படின்னா வாட்டர் உள்ளே போகிறப்போ, தண்ணி குடிக்கிறப்போ நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இது தாட்ஸுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் கோலை இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு வேணால் ஒரே ஒரு கோலை வந்து பேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கோலை வந்து அந்த வாட்டர் பாட்டிலில் பேஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட வாட்டர் பாட்டிலில். தென் வந்து குடிக்கிறப்போ அதை இமேஜின் பண்ணி பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது எனக்கு 5 இயருக்கு நான் 5 இயர் ஆகும்னு நினச்ச கோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் நடந்துச்சு. அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சைனீஸ் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு இந்த வாட்டரை வச்சு. அவருக்குன்னு சொல்லிட்டு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பவுலை கொடுத்து பவுலில் தண்ணியை ஊற்றிட்டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கொடுக்குறாரு. இப்போ வந்து ஃபுல்லாக நல்லதாக பேசுங்கன்னு சொல்கிறாரு, நல்ல விஷயமா நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாக பேசுகிறாங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ண டாக்டர் வந்து அந்த தண்ணியை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாரு. அதை வந்து ஃப்ரீஸ் ஆக விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸ் ஆன க்யூபை எடுத்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாரு, அதே பவுலில் வந்து தண்ணியை மெல்ட்டாக வச்சு திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கொடுக்குறாரு. இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவாக பேசுங்க, தப்பாக பேசுங்க, அந்த வாட்டரை வந்து திட்டுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போது அதை மைக்ரோஸ்கோப் செக் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்காமா.
அப்போது வாட்டருக்கு வந்து அந்த அளவுக்கு மெமரி இருக்குது, நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மொதல் விஷயம், உங்களுக்கு இது டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு சின்ன பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரே ஒரு கோல் எழுதுங்க, எழுதி அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இது மேனிஃபெஸ்ட் ஆச்சு அப்படின்னா மொதல் வேலையை இந்த வீடியோக்காங்க அண்ட் உங்களோட கமெண்ட்டை போடுங்க. அதாவது என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு அந்த கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸ் என்னவோ அதை 1 இயருக்கு வந்து மொத்தமாக எழுதி நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த வாட்டர் ரிலேட்டடாக நான் ஒரு சீரிஸ் போட போகிறேன். அதாவது ட்ராப்லெட் சேலஞ்ச், அப்புறம் வந்து டம்ளர் சேலஞ்சுன்னு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.